இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நான் இன்று முதல் தொடங்கி வரலாறு சம்பவங்களை, அதில் நமக்கு வியப்பூட்டும், நமக்கு தெரிய வர வேண்டிய சம்பவங்களை, விவரங்களை தங்கள் முன் கொண்டு வர, தங்கள் பார்வைக்கு, தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக, அப்படி வரலாறு பாரடா உனது மானிட பட்டாளத்தை என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்கிற தொடரில் ஒவ்வொரு தலைப்பில் நான் உங்களுடன் உரையாட இருக்கிறேன். அதில் இன்று உலகம் என்பது எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்பது குறித்த சில விவரங்களை, சில தகவல்களை தங்களிடையே பகிர விழைகிறேன். அதில் முதன்மையாக உலகம் என்பது கிறித்துவ தத்துவங்களின்படி தேவன் உலகை தோற்றுவித்தான் என்றும், நிலவையும் வானையும் பூமியையும் தோற்றுவித்தான் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. அது பகுத்தறிவு நம்பிக்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தாலும், அது மத நம்பிக்கைகளில் கூறிப்போனவர்களுடைய மனதை பொறுத்தது என்கிற வரையில் நாம் அதை விட்டு விடுகிறோம். அது உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்பதை தவிர, நம்மிடையே அதில் சொல்வதற்கு, அதில் மேற்கொண்டு நாம் அதில் விவாதமோ கருத்தோ சொல்வதற்கு எதுவும் தகாது என்கிற ஒரு சில சூழ்நிலை மாறியிருந்தாலும், நாம் அதை அப்படியே விட்டுவிட்டு இயற்கையின் அடிப்படையில் தோன்றியதுதான் இந்த பிரபஞ்சம் என்கிற வகையில் ஒரு சில ஏற்றுக்கொள்ளும் கருத்துக்களை கொண்டது தான் பிக் பேங் தியரி என்று வரலாறு நமக்கு கூறுகிறது. அந்தபடி பிக் பேங் தியரியில் இயற்கைக்கு முரண்பாடாக எதுவும் இல்லாமல், இயற்கையாகவே ஒரு வெடித்தோன்றல் நம்முடைய உலகம், நம்முடைய பிரபஞ்சம் என்று தெரிய வருகிறது. அதில் முக்கியமாக நாம் கருதத்தக்கது என்றால், மனிதன் ஓருயிர் ஜீவன் தொடங்கிய பிறகு மனிதன் தோன்றினான் என்றும், அதில் முதன்மையானவன் தமிழன் என்றும் நம்முடைய கீழடி ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு முன் லெமுரியா கண்டம் அடிப்படை என்றாலும், கீழடி ஆய்வுகளின்படி நம்முடைய எத்தனையோ மனிதன் தோன்றிய, உலகம் தோன்றியதற்கு பின் மனிதன் ஓருயிர் ஜீவன்கள் தோன்றிய பிறகு நம்முடைய மனிதன் தோன்றிய விதமும், மனிதர்கள் தோன்றிய விதமும், அதில் முதன்மை தமிழன்தான் முதன்மையானவன், அவனே மூலத்திலும் மூலமானவன் என்பது நம்முடைய கீழடி ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த வகையில் உலகம் தோன்றியது முதற்கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியவன் தமிழன் என்கிற நம்முடைய வள்ளுவன் வாக்குப்படி, நம்முடைய தமிழ் மரபுப்படி நாம் எவ்விதத்திலும் மனித இனத்தின் முன்னோடிகள் என்பதை கருத்தில் கொண்டு, உலகம் தோன்றிய நாள் முதற்கொண்டு இன்று வரை தமிழன் தன்னையும் உயர்த்தி கொண்டு பிறரையும் உயர்த்தும் நபர் என்பதை நாம் மனதில் கொண்டு நம்முடைய இன்றைய தொடரை நாம் தொடங்குகிறோம். அந்த வகையில் நம்முடைய இன்றைய தலைப்பு உலகத்தின் தோற்றமும், அதனுடைய முதன்மையானவன் தமிழன் என்பதையும் பதிவிட்டு, இத்துடன் இன்றைய தலைப்பு நிறைவடைகிறது என்று தங்களிடமிருந்து என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்றைய நம்முடைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய தயவு கூர்ந்து தங்களுடைய கருத்துக்களை கூறி சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.